சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள், அது ஓதுபவருக்கு கை கொடுக்கும், அதை ஓதாதவரை அது கைவிட்டு விடும், அது பெரும் கை சேதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 804 இடம்பெறுது. அப்போ இதை எப்போ ஓதணும் அப்படிங்கறத சொல்லும் பொழுது இரவு நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது இரவு நேரத்தில் எவர் சூரத்துல் பக்கராவை ஓதுனாரோ அதுவே அவருக்கு போதுமானதாகும். அதுவே அவருக்கு போதுமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு எந்த நெருக்கடியுமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். அவருக்கு எந்த தேவையும் ஏற்படாது. தேவை ஏற்பட்டாதானே நெருக்கடி வரும். தேவையே இல்லாம ஆயிடுச்சுன்னா நெருக்கடிக்கு வேலை இல்லை. அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ்னா, அவரை போதும் என்கின்ற நிலைக்கு உருவாக்கிடுறான். அவருக்கு எல்லாமே போதுங்கிற மாதிரி ஆயிடும். குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், வியாபாரம், காசு, பணம் எல்லாமே போதுங்கக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் விட்டுருவான். யாராவது போதும்னு சொன்னதுக்கு பின்னாடி அதை தேடி யாரும் அடைய போறது கிடையாது. நல்ல நிறைய பொருளாதாரம் வந்துருச்சு, இந்த பணம் எனக்கு போதும்னு சொன்னதுக்கு பின்னாடி பணத்தை தேடி அடைய போறது கிடையாது. அப்ப போதுங்கக்கூடிய நிலை வந்துச்சுனாலே அடுத்த அந்த மனிதனுக்கு நெருக்கடியே இல்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இரவு நேரத்தில் சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் எவர் ஓதுகின்றாரோ அவருக்கு அதுவே போதுமானதாக ஆகிவிடும். அப்படின்னா என்ன? எல்லாத்தையுமே அவருக்கு போதுமானதாக இந்த 2 சூறாக்களும் ஆக்கிடும். மேலும் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் இது பாதுகாக்கும். இப்போ நம்ம நேற்று சொன்னது மாதிரி சூரத்துல் பக்கராவும் சூரத்துல் ஆல இம்ரான் 2ஐயும் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா 4.25 ஜுஸு வருது. இப்ப இதை எங்களால ஓத முடியாது, என்ன செய்யறது? ஓத தெரிஞ்சவங்க ஓதிடுவாங்க, ஓத தெரியாதவங்க தடுமாறி ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஹதீஸ்ல இருக்குது, குர்ஆனை ஓதக்கூடியவருக்கு 2 வகையான நன்மை இருக்குது. ஒண்ணு, குர்ஆனை சரளமா ஓதுறாருல, சரளமா ஒருத்தர் ஓதுறாருல, அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை தான் கொடுக்குறான். அவருக்கு ஒரு நன்மை தான் கிடைக்குது. அந்த எழுத்துக்கு என்ன நன்மையோ அதுதான். அலிஃப்ங்கிற எழுத்துக்கு 10, லாம்ங்கிற எழுத்துக்கு 10, மீம்ங்கிற எழுத்துக்கு 10. அப்ப அலிஃப் லாம் மீம் தான் 30 நன்மை. இது மாதிரி குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து அவர் ஓதும் பொழுது 10 நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். ஓத தெரிந்தவருக்கு ஒரு நன்மை தான். குர்ஆனை ஒருத்தருக்கு ஓத தெரியல, அதாவது தடுமாறி ஓதுறார், திக்கி ஓதுறார், கஷ்டப்பட்டு ஓதுறார், ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய நாவுல நுழையல, அப்ப தடுமாறி அவர் ஓதுனார் அப்படின்னு சொன்னா அப்படி ஓதக்கூடியவருக்கு 2 நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். அப்படி ஓதக்கூடியவருக்கு 2 நன்மை. ஒண்ணு, ஓதுறதுக்கு உண்டான நன்மை, அந்த எழுத்துக்கு உண்டான நன்மை கிடைச்சிருது. 2வது, அவர் தடுமாறுறாருல, அவர் தடுமாறி திக்கி ஓதுறாருல, கஷ்டப்படுறாருல, அந்த கஷ்டத்திற்கு அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்கி இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் வழங்குறான். அப்ப முடிந்த வரையிலும் தடுமாறியாவது பொறுமையாவது திக்கியாவது என்ன செஞ்சிடறது? இந்த சூறாக்களை ஓதுவது இரட்டிப்பான நன்மைகள். அதாவது தடுமாறி ஓதக்கூடியவர்கள், ஓத முடியாதவர்களுக்கு அல்லாஹ் வழங்குற